இன்று செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தின் சார்பாக நடைபெறும் இந்த பத்திரிகையாளரின் சந்திப்பிற்கான காரணம் கடந்த இந்த ஆண்டு நீட் தேர்வும் மறுதேர்வு போன்ற நிகழ்வுகளால் மாணவர்களின் மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்பட்ட இந்த தேர்வினால் இதனை கண்டித்து காங்கிரஸ் கட்சி செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தின் சார்பாக எங்களது கண்டனத்தை பதிவு செய்வதற்காகவே இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பு. முதலில் இந்த ஆண்டு நீட் தேர்வு மற்றும் மறுதேர்வு அழுத்த உயிரிழந்த மாணவர்கள் வேதனை அளிக்கிறது. நினைவு கூற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். அதாவது சேலம் மாவட்டத்தை சேர்ந்த கோபிகா மற்றும் தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த ரோஷினி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த ஆனந்தன், இவர்கள் எல்லாம் வெறும் புள்ளி விவரம் கிடையாது. இவங்கெல்லாம் இந்த தேர்வால மன அழுத்தத்தால தங்கள் உயிர்களை மாய்த்து கொண்டார்கள். அதை மாய்த்து கொண்டார்கள் என்றதை விட இவர்களெல்லாம் இந்த நீட்டு தேர்வால் எப்படிப்பட்ட பாதிப்புக்கு இவர்கள் எல்லாம் உள்ளாகியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் எல்லாம் உணர வேண்டும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் இதனை மிகவும் தெளிவாக நமது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கடுமையாக விமர்சனத்தை செய்து கொண்டிருக்கிறார். 2017 அரியலூரை சேர்ந்த மாணவி அனிதா, உங்களுக்கெல்லாம் கவனம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் பெயர் மட்டுமல்ல, சமூக நீதியில பல குரல்கள் அதுக்கு பல பேர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சும் இந்த நீட்டு தேர்வு தொடர்ந்து இந்த ஒரு சிஸ்டத்திலே நடந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது இது வெறும் மாணவர்களோட இது நிக்கல, பெற்றோர்களுக்கும் இது பெரிய பதட்டத்தை ஏற்படுத்துது. மாணவர்கள் மன அழுத்தத்தில் தள்ளப்படுகிறார்கள். ஒரு தேர்வு எதற்காக குழந்தைகள் உயிரை மாய்த்துக் கொள்வது நிலை உருவாகி உள்ளது. ஸோ அதே மாதிரி நாடு முழுவதும் நீட் தேர்வு கசிவு, அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் கசிவு பண்றது, தேர்வை ஆர்கனைஸ் பண்ணிட்டு அதை ரத்து பண்றது, மறுதேர்வு விவரங்களை போன்றவை மாணவர்கள் கடுமையாக மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. ஸோ இது என்னன்னா, ஒரு எக்ஸாமுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் ஆன பிறகு அவங்களால அந்த எக்ஸாமுக்கு அந்த குறிப்பிட்ட நாளில் நடக்கலைன்னா அந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் தெரியும். இப்போ சாதாரண ஒரு இன்ஜினியரிங் படிப்புக்கோ இல்லை ஒரு டிகிரிக்கோ நீங்கள் அதிகமாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனால் இந்த மாதிரி நீட் தேர்வு, இந்த மாதிரி காம்படிஷன் எக்ஸாமுக்கெல்லாம் நீங்கள் கடுமையாக படிக்கணும். அதாவது இரவு பகல் பாராமல் நீங்கள் படிச்சீங்கன்னா தான் ஐஏஎஸ்க்கு ஈக்குவல் தான் இந்த நீட் தேர்வுலாம். அது மாதிரி நீங்கள் படிக்கிற ஒரு எக்ஸாம் தான் இது. அப்போது இது கடுமையான மன அழுத்தத்தை, அப்போ அந்த எக்ஸாமில் அந்த சிஸ்டம் இந்த மத்திய அரசு, ஆளும் பாரதிய ஜனதா அரசு ஏகப்பட்ட குளறுபடிகளை பண்ணி வச்சிருக்கனால நீட் தேர்வை கூட நம்ம அதிகமாக எதிர்க்கலாம். ஆனால் அந்த ஒரு சிஸ்டத்தையாவது ஒழுங்காக பண்ணணும்ல. நீட் தேர்வை நீங்கள் தேர்வு வைக்கிறீங்கன்னா வேற வழி இல்லைல்ல. மக்கள் அதை அடாப்ட் ஆகி அதை அந்தந்த ஸ்டேட்டுக்காவது அந்த உரிமையை கொடுத்துருக்கணும். அதை மாநில அரசை மதிக்கிறதே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு இக்கட்டான இந்த சூழல் இதை இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி மாணவ உரிமைக்காக உறுதியாக குரல் கொடுக்க வேண்டும்ன்றது தான் எங்களுடைய நோக்கம். அதே மாதிரி இந்த நீட் தேர்வு முறையில் ஏற்பட்ட கோளாறுகளை குறித்து மாணவரின் மனநலம் மற்றும் எதிர்கால பாதுகாப்பு மையமாக கொண்ட கல்விக் கொள்கை தேவை. CPSE மதிப்பீடு முறையில எழுத்துக்கள், புகார்கள், சுயாதீன விசாரணை அவசியம். கல்வித்துறையில தொடர்ச்சியாக நிகழும் நிர்வாக தோல்விகளுக்கு மத்திய அரசு பொறுப்பேற்க வேண்டும். ஏழை கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்களின் வாய்ப்புகளை பாதுகாக்க சமூக நீதி சார்ந்த கோரிக்கை முறை மீண்டும் உறுதி செய்ய வேண்டும். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தெளிவாக நம்புவது ஒன்று: கல்வி என்பது வணிகம் அல்ல, கல்வி என்பது சந்தை பொருள் அல்ல, கல்வி என்பது ஒவ்வொரு குழந்தையின் அடிப்படை உரிமை என்பதை நீங்கள் எல்லாம் உணர்ந்து அதற்காக இந்த காங்கிரஸ் கட்சி அதுவே ஜனநாயகம், அதுவே சமூக நீதி, அதுவே இந்திய அரசியல் அமைப்பின் ஆன்மா என்று உறுதியாக காங்கிரஸ் கட்சி நம்புகிறது. ஆகையால் ஒரு மாணவியின் உயிரோடு பெரிய தேர்வு எதுவும் இல்லை. ஒரு குடும்பத்தின் கனவை விட பெரிய கல்விக் கொள்கை எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த கனவுகளை எல்லாம் பாதுகாக்கிற அரசியல் கடமை காங்கிரஸ் கட்சிக்கு மற்ற கட்சிகள், மாநில கட்சிகள், சிறிய கட்சிகள்லாம் நிறைய இருக்கு. நிறைய பேர் இதுக்காக போராடுறாங்க. ஆனா இதுல ஒரு தேசிய கட்சியா இருக்கிற காங்கிரஸ்க்கு மிகப்பெரிய கடமை இருக்கு. அதை தான் தொடர்ந்து தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இதை கடுமையாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். ஆகையால் நண்பர்களே, வருங்காலங்களிலே இதற்கான தீர்வுகளை மத்திய அரசு உடனடியாக இதற்கான நடவடிக்கைகளை எடுத்து இந்த உயிர்கள் பலியாவதையும் மாணவர்களின் மன உளைச்சலுக்கு உள்ளாவதையும் தடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தாக சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். போதுமா?